LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடு மனிதநேய திட்டம் 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதல் கட்டத்தின் கீழ் டிட்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு 10 நாட்களாக உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 200 பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் 2ஆம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. 3 மாகாணங்களின் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அன்னத்தால் பாதிக்கப்பட்ட கேகாலை மாவட்டத்தின் கரஹோட முஸ்லிம் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் ரிசிகலா வித்தியாலயம் மற்றும் பதுளை மாவட்டத்தின் ஸ்ரீமதி ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடமும் மாணவர்களின் பாவனைக்காக இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது. கண்டி மாவட்டத்தின் ஹேவாஹேட்ட மத்திய வித்தியாலயம், பதுளை மாவட்டத்தின் வள்ளுவர் தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன. கேகாலை மாவட்டத்தின் கேஹல்வல கனிஷ்ட வித்தியாலயம், பெமினிவத்த மகா வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்களை மாணவர்களிடம் கையளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நம் நாடு மனிதநேய திட்டம் இன்று மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது.